السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 4 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 70 தடவை இந்த துஆவை ஓதி நாம் நம்முடைய காரியங்களை கேட்டால் அல்லாஹ் நாம் அந்த நினைத்த காரியத்தை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை 4 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதுவோம். நியத்து வைத்து ஒவ்வொரு நாளும் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்களை நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். இவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு சிலர் ஓரிரு நாட்கள் துஆக்களை ஓதிவிட்டு, நான் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நாள் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அதே போன்று நாம் ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்போம். அந்த விடயத்தின் மூலமாக நமக்கு தீங்கு ஏற்படுவதாக இருந்தால் அல்லாஹ் அதனை தராமல் கூட தடுத்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய துஆக்கள் கபூலாகும். நாம் ஓத வேண்டிய துஆ என்னவென்றால், இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 70 தடவை ஏதாவது ஒரு நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்திலே நாம் ஓதுவோம். 70 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், உண்மையில் துன்பம் என்னை தொட்டது, மேலும் நீ கருணையாளர்களில் மிக்க கருணையாளன் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் அம்பியா அல் குர்ஆனினுடைய 21வது அத்தியாயத்தின் 83வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.